அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை பேரு முயற்சி செஞ்சால் நாம் வெற்றி அடையலாம். அந்த கதை பேரு. அடர்ந்த காடுல நிறைய பறவைகள் நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்துச்சாம். பறவைகள் எல்லாமே காலையில உணவு தேட போயிடுமா, சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அடைஞ்சிருவோம். இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பறவைகள் எல்லாமே இறை தேட போகும்போது மேகம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பறக்க முடியாத பறவைகள் எல்லாமே ஒரு இடத்துல போய் அடைஞ்சிச்சு. கொஞ்சம் பறக்க முடிஞ்ச பறவைகள் எல்லாமே அது கூட்டுக்கு பறவைக்காக பறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் வானத்துக்கு மேல மேல பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பறவை தான் கழுகு. அந்த பறவை வானத்துக்கு மேல மேல பறந்துக்கிட்டே இருக்கும்போது கீழே மற்ற பறவைகள் பறக்கலாம் நினைச்சிச்சா, இதெல்லாம் லூசா, வானத்துக்கு மேல மேல பறந்துக்கிட்டே இருக்கே, அது கூட்டுக்கு பறக்காச்சு பறக்கணும், இல்லைன்னா மறைபடத்தை தேடியாவது போகணும். ரெண்டுக்குமே இல்லாம வானத்துக்கு மேல மேல பறந்துக்கிட்டே இருக்கே, இதெல்லாம் லூசான்னு மற்ற பறவைலாம் நினைச்சிட்டு இருந்துச்சான். அந்த பறவைக்கு, அந்த கழுகுக்கு அதெல்லாம் பயமே இல்லை. அது வானத்துக்கு மேல மேல பறந்து வானத்துக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிச்சான். சொல்லுங்க. மேகத்துக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சான். எல்லாத்துக்குமே தெரியும், மேகத்துக்கு கீழே தான் மழை வரும், மேகத்துக்கு மேல மழையே வராது. அதனால அந்த கழுகு மேல ஒரு சொட்டு மழை துளி கூட அந்த கழுகு மேல படலை. தைரியமா இதை தேட ஆரம்பிச்சிருச்சு. அதே மற்ற பறவைகளை கூட்டுக்கு போதே நம்ம மட்டும் கூட்டுக்கு போகாம இருக்கோமே, அந்த பறவைக்கு, அந்த கழுகுக்கு எந்த நினைப்பையுமே வரல. அது பறந்து பறந்துதான் அது வானத்துக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்மளும் நம்ம தைரியமா பறக்கமா, அந்த கழுகு எப்படி மேகத்துக்கு மேல பறந்துச்சோ அதே மாதிரி நம்மளும் சாதிக்கணும். அடுத்த ஒரு வேறு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது அப்சா பானு. நன்றி, வணக்கம்.